புரோமித்தியஸ் மற்றும் பாண்டோரா. பண்டைய காலங்களில் உலகம் இன்னும் இளமையாக இருந்தபோது பனியால் மூடப்பட்ட ஒலிம்பஸ் மலையின் உச்சியிலிருந்து தெய்வங்கள் ஆட்சி செய்தனர். அப்போது மனிதர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வீடுகளை சூடுபடுத்துவதற்கு தீ இல்லை, இரவை அகற்ற ஒளி இல்லை, கருவிகளை உருவாக்கவும் உணவை சமைக்கவும் சக்தி இல்லை. குளிர்ந்த காற்று மாலைகளை ஆட்கொண்டது. இருள் பயத்தை விதைத்தது. மேலிருந்து ஜியூஸ் அமர்ந்து கொண்டு இவர்களையெல்லாம் ஆட்சி செய்து கொண்டு அவர்தான் தெய்வங்களின் ராஜா. வல்லமை மிக்கவர், கண்காணிப்பவர், கடுமையானவர். மனிதர்கள் பலவீனமாகவே இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அறிவு கிடைத்தால் தங்கள் எல்லையை மறந்து விடுவார்கள் என்று அவர் பயந்தார். ஆனால் அமரர்களில் ஒருவன் மட்டும் வேறுபட்ட எண்ணம் கொண்டிருந்தான். அவன் பெயர் புரோமித்தியஸ். புரோமித்தியஸ் ஒரு டைட்டன், ஞானம் நிறைந்தவன், சிந்தனையாளன், தூரநோக்கு கொண்டவன். அவன் மனிதர்களுடனே நடந்தான். அவர்களின் துயரங்களை பார்த்தான். குளிரில் ஒன்று கூடி நடுங்குவதையும், சமைக்காத உணவை உண்ணுவதையும், இரவை உயிருள்ள பகைவரைப் போல கண்டு அஞ்சுவதையும் அவனுள் அவர்களை பார்த்து கருணை பொங்கியது. இந்த பலவீனமான உயிர்கள் இருளுக்காக மட்டுமே படைக்கப்படவில்லை. தீ மட்டும் இருந்தால் அவர்கள் வளர்வார்கள், கற்றுக்கொள்வார்கள், மரியாதையுடன் வாழ்வார்கள் என்று புரோமித்தியஸ் எண்ணினார். ஜியூஸுக்கு எதிராக செல்வது ஆபத்தானதுதான் என்பதை நன்கு அறிந்திருந்தான். ஒலிம்பஸின் சட்டங்கள் மிக மிக முழுமையானவை. ஆனால் பயத்தை விட கருணை புரோமித்தியஸுக்கு மேலோங்கி இருந்தது. ஒரு அருமையான இரவு. தெய்வங்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த போது புரோமித்தியஸ் மட்டும் புனித உயரங்களில் ஏறினான். சூரியனின் தீப்பற்றிய தேரிலிருந்து ஒரு தெய்வீக தீச்சுடரை திருடி அதை ஒரு வெற்று கம்புக்குள் மறைத்தான். யாரும் பார்க்கப்படாமல் பூமிக்கு திரும்பினான். அந்த தீ மனித கைகளை தொட்டவுடன் இருள் பின்வாங்கியது. அலைபாயும் ஜுவாலைகள் நடனமாடின. சூடு எங்கும் பரவியது. பயம் ஆச்சரியமாக மாறியது. மனிதர்கள் அன்றிலிருந்து சமைக்க கற்றுக்கொண்டனர். உலோகங்களை வடிவமைக்க கற்றுக்கொண்டனர். பாதுகாப்பாக ஒன்று கூட தொடங்கினர். நாகரிகத்தின் முதல் ஒளி பிறந்தது. ஆனால் அந்த ஒளி ஒலிம்பஸையும் சென்றடைந்தது. பூமியில் எழுந்த தீப்பொறிகளை ஜியூஸ் கண்டார். அவரது கோபம் விண்ணையே குலுக்கியது. புரோமித்தியஸ் என் ஆணையை மீறிவிட்டான். அவன் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். மனிதர்களும் அதற்கான விலையை அறிந்து கொள்வார்கள் என்று ஜியூஸ் கூறினார். புரோமித்தியஸ் பிடிக்கப்பட்டு ஒரு தனிமையான மலைச்சிகரத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டான். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய கழுகு இறங்கி அவனது கல்லீரை குத்தி கிழித்தது. ஒவ்வொரு இரவும் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்தது. அவன் மீண்டும் மீண்டும் இத்தகைய வேதனையை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த இரக்கமற்ற தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் ஜியூஸ் இதிலேயே நின்றுவிடவில்லை. மனிதர்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அது தீ மூலமாக அல்ல, ஆசைகளை தூண்டுவதன் மூலமாக. ஒரு கூர்மையான ஆனால் இது கொடூரமான திட்டமாக இருந்தது. தெய்வங்களுக்கெல்லாம் அவர் கட்டளையிட்டார். உலகம் இதுவரை கண்டிராத ஒரு பெண்ணை உருவாக்குங்கள். ஒவ்வொரு தெய்வமும் ஒரு வரம் அளித்தனர். அழகு ஆப்ரோடைட்டிடமிருந்து அழகும், அதீனாவிடமிருந்து அறிவும் நயமும், அப்பல்லோவிடமிருந்து இசையும், ஹெர்மீஸிடமிருந்து ஆர்வமும் அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டது. அவள் பெயர் பாண்டோரா. அனைத்து வரங்களையும் தருபவள் என்பது இதன் அர்த்தம். ஒலிம்பஸை விட்டு செல்லும் முன் ஜியூஸ் அவளது கைகளில் ஒரு மூடிய பானையை வைத்தார். இந்த பானையை மட்டும் ஒருபோதும் திறக்கக்கூடாது பாண்டோரா என்று சொல்லி அனுப்பினார். பாண்டோரா பூமிக்கு கொண்டு வரப்பட்டாள். புரோமித்தியஸின் சகோதரன் எபித்திமிசியஸ்
புரோமீத்தியஸின் சகோதரன் எபிமெத்தியஸுக்கு மணமகளாக அளிக்கப்பட்டாள். ஜியூஸிடமிருந்து எந்த பரிசுகள் வந்தாலும் ஏற்காதே என்று எச்சரிக்கப்பட்டிருந்தாலும் எப்பித்திமியஸ்க்கு அவளது அழகில் மயங்கினான். ஜியூஸிடமிருந்து பரிசுகளை ஏற்காதே என்று எச்சரிக்கப்பட்டிருந்தாலும் அவளது அழகில் மயங்கிய எபிமெத்தியஸ் அவளை வரவேற்றான். அவளுடன் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு மர்மமும் அங்கே நிறைந்து இருந்தது. பல நாட்கள் அமைதியாக கடந்தன. ஆனால் அந்த பானை பாண்டோராவின் மனதிலிருந்து அகலவே இல்லை. அதன் உள்ளே என்ன இருக்கிறது, ஏன் அதை திறக்கக்கூடாது என்று ஜியூஸ் சொன்னார்? இந்த கேள்வி இரவும் பகலும் அவளை துரத்தி கொண்டே இருந்தது. அவள் தப்பிக்க முடியாத வரம் பெற்றவளாகி போனாள். ஆர்வம் மேலோங்கியது. ஒரு நாள் தனியாக நடுங்கிக் கொண்டே பாண்டோரா மூடியை உயர்த்திவிட்டாள். அந்த பானையிலிருந்து இருள் பறந்தது. நோய்கள் புகை போல பரவின. பேராசை பின்னாலே வந்தது. கோபம், பொறாமை, துயரம், வலி அனைத்தும் உலகில் பரவின. அவை வீடுகளிலும் இதயங்களிலும் புகுந்தன. மனித வாழ்க்கை என்றென்றும் இல்லாத அளவிற்கு முற்றிலும் மாறிப்போனது. பாண்டோரா பயத்தில் கத்தி மூடியை மீண்டும் மூடினாள். ஆனால் உள்ளே ஒன்று மட்டும் மீதமிருந்தது. மென்மையான மெல்லிய ஒரு இசைவான குரல் போல. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் வெளியேறவில்லை. அந்த நாள் முதல் மனிதர்கள் துன்பம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டனர். ஆனால் துணிவையும் அறிந்து வைத்திருந்தனர். நம்பிக்கை அவர்களை இழப்பை தாங்க கற்றுக் கொடுத்தது. தோல்விக்கு பிறகு எழும்ப கற்றுக் கொடுத்தது. நாளையை நம்ப கற்றுக் கொடுத்தது. தீ அவர்களுக்கு சக்தி அளித்தது. நம்பிக்கை அவர்களுக்கு உறுதி அளித்தது. புரோமித்தியஸ் பல ஆண்டுகள் சங்கிலியில் கட்டப்பட்டபடியே இருந்தான். மனிதர்களுக்கான அன்புக்காக வேதனை அனுபவித்தான். பாண்டோரா உணர்ந்து கொண்டாள், ஞானமில்லா ஆர்வம் பெரும் தீங்கை உண்டாக்கும் என்று. ஜியூஸும் கூட மறுக்க முடியாத ஒரு உண்மையை அறிந்தார். அதிகாரம் தண்டிக்கலாம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் அழிக்கவே முடியாது என்பதைத்தான். தன்னலமற்ற துணிவு உலகத்தை மாற்றும். கட்டுப்பாடற்ற ஆர்வம் துன்பத்தை உண்டாக்கும். ஆனால் நம்பிக்கை இருக்கும் வரை மனித குலம் என்றென்றும் நிலைத்திருக்கும்.